நண்பர்களுக்கு வணக்கம். நிறைய நண்பர்கள் கேட்டுட்டே இருந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. நற்றினை அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச ஆரம்பிக்கிறோம். வரப்போற குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கு, அடுத்து வரப்போற குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்காக ஓகேங்களா வருகின்ற நவம்பர் 16th நம்ம டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் இருக்கும் போது, இந்த டெஸ்ட் சீரிஸ்ல எப்பவும் போல தமிழ் இருக்கும், அதே மாதிரி ஜிஎஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும். மூன்றுத்துக்குமான டெஸ்ட் சீரிஸ் மொத்தமா 25 தேர்வுகள் இருக்க போது. ஓகேங்களா வாரத்துக்கு ஒரு தேர்வு. நமக்கு நேரம் நிறையவே இருக்கு. என்ன பண்ண போறோம், நல்லா டீட்டெயில்டா ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு டாபிக்கா படிச்சுட்டு, ஒரு வாரம் முழுக்க படிச்சுட்டு ஒரு நாள் தேர்வு எழுத போறோம். ஓகேங்களா மொத்தமா 3000+ கொஸ்டின்ஸை இந்த தேர்வுல நீங்க அட்டன் பண்ண போறீங்க. ஓகேங்களா மொத்தமா 17 யூனிட் டெஸ்ட் இருக்கு, 6 ரிவிஷன் டெஸ்ட், 2 ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா மொத்தமா 25 தேர்வுகள். ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டெஸ்டோட ஷெட்யூல் பாருங்க. வருகின்ற நவம்பர் 16th டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கையும் படிக்கணும், அவுட் சோர்ஸையும் படிக்கணும், கவர்மெண்ட் மெட்டீரியலும் படிக்கணும். ஓகேங்களா இது எல்லாமே நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா அந்தந்த டெஸ்ட்டுக்கான சோர்சஸ் அப்பப்போ கொடுத்துருவோம். ஓகேங்களா நீங்க அதை படிச்சுட்டு அதுல இருந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு பிரித்தேர்வுகள் சேர்த்தெழுதுக டாபிக் இருக்குன்னா அது சம்பந்தமானதை மார்க் பண்ணி கொடுத்துருவோம். அதை மார்க் பண்ணதை மட்டும் நீங்க படிச்சு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா நீங்க ரொம்ப தேடி அலைஞ்சு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஜஸ்ட் நீங்க எதை படிக்கணும்னு மார்க் பண்ணி கொடுத்துருவோம், அதை நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா அதே மாதிரிதான் ஜிஎஸ்க்கும் சரி, வேர் டு ஸ்டடி இருக்கும். அந்த வேர் டு ஸ்டடி படி நீங்க படிச்சுட்டு வாரம் வாரம் தேர்வு எழுதிக்கலாம். ஓகேங்களா ஒவ்வொரு வாரத்திற்கும் 100 கேள்விகள் தேர்வு. ஓகேங்களா தாராளமா நீங்க இந்த டாபிக்கை கவர் பண்ணலாம். ஓகேங்களா டைம் நிறையவே இருக்கு. ஸோ நீங்க வேலைக்கு போயிட்டே படிச்சாலும் சரி, ஃபுல் டைமா படிச்சாலும் சரி, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா மொத்தமா ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் ஃபுல்லா தமிழ் படிப்போம், அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லா ஜிஎஸ் படிப்போம். ஓகேங்களா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் இப்படியே கண்டினியூஸா மே மந்த் வரலாம். ஓகேங்களா இப்ப ஸ்டார்ட் பண்ணி மே 3rd வரைக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸ் கண்டினியூ ஆகுது. ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள், வாரத்துக்கு ஒரு டெஸ்ட், மொத்தமா 25 தேர்வுகள் நடக்குது. ஓகேங்களா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே, நீங்க வேலைக்கு போயிட்டே படிச்சாலும் சரி, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஃபுல் டைமா படிச்சாலும் சரி, எல்லாருக்குமே இந்த தேர்வு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா இடையில அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஒரு 2 டாபிக் முடிச்சோம்னா, ஓகேங்களா இப்ப பாருங்க, தமிழ்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கே நம்ம 2ஆ பிரிச்சிருக்கோம். 2 டெஸ்டா நடத்துறோம், எழுத்து தனியா சொல் தனியா. ஓகேங்களா அடுத்ததா 2வது தலைப்பு, இதை முடிச்சுட்டு ஓகேங்களா அதுக்கு அடுத்துதான் 3வது தலைப்பு, இதையும் முடிச்சுட்டு 3 அழகு முடிச்சுட்டு இதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வரும். ஓகேங்களா இதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வரும். இதே மாதிரி ஜிஎஸ்க்கும் ஓகேங்களா ஒரு டாபிக் முடிச்சதும் அதற்கான ஜிஎஸ் டெஸ்ட எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா இதே மாதிரி தேர்வுகள் நீங்க கன்சிஸ்டன்சியா வரப்போற மாதங்களை கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ்ல தாராளமா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா நீங்க அடுத்து வரப்போற 6 மாதங்கள் நீங்க படிச்சீங்கன்னா எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா எக்ஸாமுக்கு இடையில வேற ஏதாச்சும் அப்டேட் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெஸ்ட் ஷெட்யூல்ல சின்ன சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா ஒருவேளை சீக்கிரமா டெஸ்ட் நடக்கிற மாதிரி இருந்தா, ஓகேங்களா எக்ஸாம் வர மாதிரி இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல இன்னும் நம்ம இடையில என்ன பண்ணுவோம், டேட்லாம் சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் ஷெட்யூல் மாறும். ஓகேங்களா ஆனா மேக்சிமம் தள்ளி தான் போகும். ஓகேங்களா ஜூலை ஆகஸ்ட்ல தான் எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், ஆகஸ்ட்டுக்கு மேலதான் எக்ஸாம் இருக்கும். ஸோ நம்ம மே மந்த்துக்குள்ள நல்லா தெளிவா படிக்கலாம். ஓகேங்களா அவசரமா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா ஒரு டாபிக் எடுத்தனா அதை தெளிவா படிச்சுட்டு அதற்கான ஒரு வாரம் முழுக்க படிக்கலாம். ஓகேங்களா நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்க ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஒரு 1 hour டெய்லி ஸ்பெண்ட் பண்ணா கூட ஒரு தலைப்பை நீங்க தாராளமாக முடிச்சிடலாம். ஓகேங்களா ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ஃபீஸ் தான். ஓகேங்களா தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ். ஓகேங்களா அதே மாதிரி மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே இருக்கும் டெஸ்ட் சீரிஸ்ல. ஓகேங்களா இல்லாததே இல்லை. ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி பாலிசி நோட்ஸுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா ஃபுல் ஜிஎஸ் பிளஸ் பாலிசி நோட்ஸ், அதாவது ஸ்கீம் சார்ந்த ஓகேங்களா நிறைய திட்டங்கள்லாம் இருக்குங்களா கரண்ட் அஃபேர்ஸ்ல, அந்த திட்டங்கள் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், எல்லாம் சேர்ந்த மாதிரி கூட ஒரு டெஸ்ட் போட்டிருக்கும். ஓகேங்களா ஸோ கண்டிப்பா எல்லாமே பயனுள்ளதாக இந்த தேர்வு அமைந்திருக்கும். ஓகேங்களா டெஸ்ட் பேட்சோட சிறப்பு அம்சங்களை பார்த்துருவோம். ஓகேங்களா மொத்தமா நம்ம 25 தேர்வுகளை அட்டன் பண்ண போறோம். மொத்தமா 3000+ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா டிஎன்பிசி இப்ப லேட்டஸ்டா கேட்கிற ட்ரெண்ட் படி கேள்விகள் இருக்கும். ஓகேங்களா அதே மாதிரி தேவைப்படும் தலைப்பிற்கு கவர்மெண்ட் மெட்டீரியலும் கொடுப்போம், அதே மாதிரி அவுட் சோர்ஸும் கொடுப்போம். எந்தெந்த தலைப்புக்கு எந்தெந்த அவுட் சோர்ஸ் படிக்கணும், எதை படிக்கணும்னு மார்க் பண்ணே கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்க படித்தால் போதுமானது. ஓகேங்களா அடுத்ததா ஒவ்வொரு தேர்வுக்கு முன்னரும் வேர் டு ஸ்டடி இருக்கும். தமிழ்ல மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பைலிங்குவல் டெஸ்ட் இல்லை இது, தமிழ்ல மட்டும்தான் ஜிஎஸும்
மேக்ஸிமம் கூட தமிழ்ல தான் இருக்கும். ஓகேங்களா, இடையிலே ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு ரேங்க் லிஸ்ட் இருக்கும். காலையில 10 மணி போல கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டெஸ்ட். ஓகேங்களா, நிறைய பேரு ஒர்க் பண்றவங்களா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் ஏதுவாக இருப்பதற்காக, உங்களுக்கும் வசதியா இருக்கிறதாக எவ்வரி சண்டே, வாரத்திற்கு ஒரு நாள் சண்டே மட்டும் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த டெஸ்ட்டை எழுதி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு வாரம் முழுக்க படிச்சுட்டு சண்டே மட்டும் நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்தால் போதுமானது. ஈவினிங் கீ ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, அதே மாதிரி டெஸ்ட்ல ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த டெஸ்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பணம் திருப்பி தர இயலாது. ஓகேங்களா, அதையும் சொல்லிடுறோம். ஓகேங்களா, அடுத்த ஒரு 6 மாதங்கள் ஓகேங்களா நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா அடுத்து வர போற எக்ஸாம நீங்க எளிமையா கிளியர் பண்ணிட்டு போகலாம். நிறைய பேர் இப்ப கிட்ட வந்து மிஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா, ஒரு குரூப் 4 எக்ஸாம்லயே சரி கிட்ட வந்து போயிருக்கும், ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின்ல போயிருக்கும். ஸோ அந்த தவறையெல்லாம் ஓகேங்களா அப்படிலாம் அடுத்த தேர்வுல நீங்க நடக்கக்கூடாது, அப்படிலாம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு டெஸ்ட் சீரிஸா போட்டுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, டெஸ்டோட முக்கிய நோக்கமே என்னன்னா கன்சிஸ்டன்சியா நம்ம கொண்டு போறதுதான். ஓகேங்களா, திடீர்னு நீங்க ஒரு வாரம் படிக்க முடியலனாலும் உங்களுக்காக டெஸ்ட் நிக்க போறது இல்லை. ஸோ அடுத்த வாரம் போகும். நீங்களே என்ன பண்ணுவீங்க, அடுத்த டெஸ்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க திரும்ப படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா, இதுவே நம்ம டெஸ்ட் போடாம இருந்தோம்னா ஓகேங்களா அப்படியே நாளைக்கு பாத்துக்கலாம்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, டெஸ்டோட முக்கிய நோக்கமே என்னன்னா கன்சிஸ்டன்சியா ஓகேங்களா உங்களை படிக்க வைக்கிறது தான். ஓகேங்களா, ஸோ இந்த தேர்வுல விருப்பம் இருக்கிற நண்பர்கள், சேர விருப்பம் இருக்கிற நண்பர்கள் இந்த 2 நம்பர்ல ஓகேங்களா, இந்த நம்பர் ஆர் இந்த நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு 600 rupees பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களை டெஸ்ட் பேட்ச் குரூப்ல ஜாயின் பண்ணிடுவோம். அல்லது ஆல்ரெடி நீங்க நம்ம ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, கனிச்சாரோ கொய்யா கனியோ இல்ல சுதேசியோ இல்ல குருபீடமோ ஏதோ ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணியிருந்தால் உங்களுக்கு 500 rupees. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 rupees கம்மி, உங்களுக்கு 500 rupees. ஓகேங்களா, நீங்க ஆல்ரெடி பே பண்ண அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் சேர்த்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு 500 rupees தான். ஓகேங்களா, நியூவா புதுசா சேர்ற நண்பர்களுக்கு 600 rupees. ஓகேங்களா, தேர்வுகள் வினாக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்ல இருந்தவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, பேங்க் டீடைல்ஸ் அல்லது பேங்க் மூலயமாக பணம் செலுத்த விரும்பினால் இந்த நம்பருக்கு நீங்க பே பண்ணலாம். ஓகேங்களா, 600 rupees. ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு 500 rupees. ஓகேங்களா, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஓகேங்களா அடுத்த 6 மாதத்தை நான் கன்சிஸ்டன்சியா படிக்கணும், அடுத்து வரப்போற எக்ஸாமை நான் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸை நீங்க கண்டிப்பா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்த 6 மாதம் கணக்கு பார்த்தோன்னா மாதத்துக்கு 100 ரூபாய் கூட வராது. ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய் கூட வராது. ஸோ நீங்க தாராளமாக இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணலாம். சிம்பிளா யோசிச்சோன்னா நம்ம 100 ரூபாய் கொஞ்ச நேரத்துல செலவு பண்ணிட்டு போயிடும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஒரு மாதத்திற்கு 100 ரூபாய் நீங்க கணக்கு போட்டாலும் 6 மாதத்துக்கு 600 ரூபாய் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, ஸோ நண்பர்கள், தேவைப்படும் நண்பர்கள், நிறைய நண்பர்கள் கேட்டுட்டே இருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த டெஸ்ட் சீரிஸ். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வருகின்ற நவம்பர் 16th வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அதற்கு முன்னாடியே வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் கொடுத்துருவோம். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா ஜாயின் பண்ணீங்கன்னா படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, இந்த தலைப்புகள்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க கிட்ட வந்து சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ நீங்க முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா படிக்கிறதுக்கு நேரம் இருக்கும். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதேனும் சந்தேகங்களோ கருத்துக்களோ எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதேனும் இந்த டெஸ்ட் சீரிஸ் சார்ந்து ஏதேனும் டவுட் இருந்தா இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, இது பேமெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த நம்பர். ஓகேங்களா, நீங்க கால் பண்றது ஏதாச்சும் டவுட் இருந்தா இது என்னோட நம்பர், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா, 6381582839. ஓகேங்களா, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதேனும் கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி.